பலத்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ள காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தொலைதூர பயணத்தின் போது மது போதையில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களை கண்டறிய 339 பிரீத் அனலைசர் எனப்படும் கருவிகளை வாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்கள் நலனுக்காக ஓய்வின்றி 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ஓய்வின்றி 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த காலத்தில் எவ்வித மழை வெள்ள பாதிப்பு பணிகளையும் நேரில் ஆய்வு செய்ததில்லை. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோ மழை வருவதற்கு முன்பே மக்களை சந்தித்து ஆய்வு மேற்கொண்டார் என்றும் தெரிவித்துள்ளார். விமான நிலைய ஓடுபாதைகளில் தேங்கிய மழைநீர் அகற்றப்பட்டதை தொடர்ந்து சென்னை விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. ஃபென்சர் புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதைகளில் தண்ணீர் தேங்கியது. தரைக்காற்றும் பலமாக வீசியது. இதன் காரணமாக சென்னைக்கு வந்த 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இந்நிலையில் புயலின் தாக்கம் குறைந்ததை அடுத்து விமான நிலையத்தின் ஓடுபாதைகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் விமான நிலைய பணியாளர்கள் நேற்று அதிகாலையில் இருந்து ஈடுபட்டனர். விமான நிலையம் இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து தற்போது செயல்பட தொடங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு முறையான இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது. மாநில அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் ஏ.ஜி. சம்பத் தெரிவித்துள்ளார். மதுரையை அடுத்த அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய சுரங்க தொகுதிக்குள் ஆய்வுக்காக கூட ஒரு பிடி மண்ணை இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று மதுரை எம்பி சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். கடலூரில் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது. ஆற்றின் கரையோரம் இருக்கும் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கியுள்ளனர். கடலூர் ஆட்சியர் அலுவலகம், வெளிச்ச மண்டலம், கண்டைக்காடு, தாழங்குடா உள்ளிட்ட பகுதிகளில் சூழ்ந்துள்ளது வெள்ள நீர். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை தென் மாவட்டங்களுக்கு இடையிலான 5 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வைகை எக்ஸ்பிரஸ் ரயில், காரைக்குடி சென்னை எழும்பூர் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில், மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில், சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில், சென்னை மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில், அதேபோல் சென்னை திருச்சி சோழன் எக்ஸ்பிரஸ், விழுப்புரம் தாம்பரம் ரயில், புதுச்சேரி சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அனைத்து சமூகத்திலும் வரலாறு என்பது சிக்கலானது. அன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பெரும்பாலும் சாதகமான அம்சங்களை மட்டுமே எடுத்துரைக்கிறது. திப்பு சுல்தான் விஷயத்திலும் இதுவே நடந்துள்ளது என்று நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைந்தால் சமூகம் அழிந்துவிடும் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். ஒரு சமூகம் வாழ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் முக்கியமானது. சமீப காலமாக அதன் விகிதம் குறைந்து வருவது கவலையளிக்கிறது என்றும் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மாநில அரசின் சார்பில் உணவு வழங்குவதை தவிர ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை. தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய பேரிடர் மீட்புப் படை உதவியை கோர வேண்டும். காற்றில் விழுந்த தென்னை மரங்களுக்கும் பிற பயிர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க தமிழக, புதுச்சேரி அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். புயலின் போது பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியாக மற்ற மாநிலங்களுக்கு உருளைக்கிழங்கை விற்பனை செய்ய அம்மாநில அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஜார்க்கண்ட் விநியோகத்தை உடனடியாக தொடரும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வளாகத்தில் அரசியல் மற்றும் வெறுப்பு கருத்துக்களை பேசுவதற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதை மீறும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
டிஜிட்டல் மோசடிகள், சைபர் குற்றங்கள், ஏஐ தொழில்நுட்பங்களால் அரங்கேறும் டீப் ஃபேக் மோசடிகளால் சமூக மற்றும் குடும்ப உறவுகள் சீர்குலைக்கப்படுவது கவலையளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை பாஜக தேர்வு செய்யும். அவரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆதரிப்போம் என்று அம்மாநில பொறுப்பு முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் பிலிபித் மாவட்டத்தில் சரக்கு ரயில் கடந்து சென்றபோது தண்டவாளம் உடைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் அந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஊடுருவி தகவல்களை திருத்த முடியும் என்று தவறான வீடியோ வெளியிட்ட நபர் மீது மும்பை சைபர் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.